சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம சண்முகம் வந்து செமையா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம முத்துப்பாண்டிய என்ன முத்துப்பாண்டி இனிமேட்டு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியேன், நீ இப்ப சாதாரண ஒரு ஆளு பார்த்துக்க தம்பி அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆவுனாலே இவன் வந்து அடிப்பான். இதுல வேற நமக்கு பாதுகாப்பு வேற இல்லாம போயிடுச்சாங்கிற மாதிரி காமெடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம முத்துப்பாண்டி, ஐயா வேகமாக நடக்காதீங்கய்யா, பொறுமையாக நடங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் போகிறதுக்கு பாத யாத்திரையாக போனால் ஒரு புண்ணியமாவது கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி செம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். திருப்பி வந்து ஐயா உள்ள வாங்கன்னு சொன்னோன்னே நம்ம சண்முகமும் பரணியும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து உங்கள் மனைவி வந்து குறைச்சி கொடுத்துட்டாங்க. நான் உள்ளே வந்து விசாரித்து கண்டுபிடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் கூட நான் கூட இவ்வளோ சட்டம்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஆனால் உங்கள் மனைவி உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வந்து யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சாலே எனக்கு பெருமிதமாக இருக்குது. சூப்பர் பரணி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே அன்பு பாசம்லாம் கொட்டி வச்சுருக்காங்க, பார்த்து இவங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இருப்பினும் வந்து நான் ஆரம்ப கட்டத்துலேருந்து விசாரிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கான ஆணி வேற கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எஸ்பி. ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற வீரலட்சுமியும் அவங்க அப்பா செல்லக்கனி எல்லாரும் வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. எனக்கு அண்ணன் மட்டும் வரலன்னா நான் அங்கே போய் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீரலட்சுமி வந்து கடுப்பாயிட்டாங்க. செல்லக்கனியை வந்து கண்ணாப்பண்ணா திட்டுறாங்க. பரணி என்ன சொல்லியிருக்கா, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா, ஃபோனும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இன்னொன்று அங்கே போய் பிரச்சனையெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் அண்ணனை மீட்டு கொண்டு வந்துடுவா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நானாவது அங்கே போயிருப்பாம்மா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க. இருப்பினும் வந்து அவள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, உங்களுக்கு பாதுகாப்பாக நான் இங்கே இருக்கணும்னு சொல்கிறா. அவள் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரி தெரியுமா, நிச்சயம் சண்முகத்தை கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி வந்து வேக வேகமாக வீட்டுக்கு போயிட்டு ஏதோ செடியெல்லாம் இருக்குது போல இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெஞ்சை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க சிவபாலன், பாக்கியம், எசக்கி 3 பேரும் பார்க்குறாங்க. இவங்களையே வந்து பயமுறுத்துற மாதிரி பண்ணியிருக்கானா, அக்கா வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டா போல இருக்கே, அப்படி என்ன பண்ணான்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது சவுந்தரபாண்டி வராங்க. என்னெல்ல பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, உனக்கு என்ன ஆச்சு? அப்பா பரணி வந்து ஜெயிச்சிட்டாப்பா, சண்முகத்தை வெளில கொண்டு வந்துட்டா. ஐயோ அவன் வெளியில் வந்துட்டானா, இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்தது என்ன திட்டம் போட போகிற, உன்னை எவனுமே மதிக்க மாட்டானேடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் மதிச்சா என்ன, என்னை மதிக்கலனா என்ன, பரணி சொன்ன மாதிரி செஞ்சிட்டாப்பா, சண்முகத்தையும் வெளில கொண்டு வந்துட்டா. இனிமேட்டு எனக்கு அந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வாட்டி பிரச்சனை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து மாஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அக்கா கிட்ட வந்து மோதி பார்க்கலாமா, அதனால தான் வந்து முத்துப்பாண்டிக்கு மிகப்பெரிய ஆப்பா வச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. நம்ம சிவபாலன் கேங்லாம் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஏய் நம்மள்ட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அந்த வேலையில் வரக்கூடிய காசு தான் முக்கியமா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எனக்கு எல்லாமே வந்து அந்த வேலை தான், அந்த வேலை இல்லைனா ஊருக்குள்ளே என்ன எவனாவது மதிப்பானா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேட்டு நான் சண்முகத்தெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து வம்பெல்லாம் இழுக்க முடியாது. அப்படி இழுத்தா என்ன ஆகும் தெரியுமா, நான் இனிமேட்டு சாதாரண ஆள், என்னை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டானா, கன்னத்திலேயே வந்து பொலிச்சு பொலிச்சுன்னு அடிக்க மாட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை ஆமாம், அதனால என்னையும் வேற யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட பரபரப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஐயா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்குறீங்களான்னு சொல்லி சனி அண்ணன் வந்து பேசுகிறாங்க. என்னடா சொல்லு, ஆரம்பத்துலேருந்து நம்ம தோல்வி மேலே தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தர்மகத்தா எலெக்ஷனில் வந்து நிற்காதீங்க, அப்படியே வாபஸ் வாங்கிடுங்க. எப்படி இருந்தாலும் வந்து அங்கேயும் நம்ம தோற்று தான் போவோம். உன்னை சும்மா விட மாட்டேன்டா, எனக்கேவா ஐடியா கொடுக்குற அப்படின்னு சொல்லி கன்னத்திலே பொழிச்சுன்னு அடிக்கலான்னு வரப்ப அப்பன்னு பார்த்து சனி அண்ணனுக்கு வந்து ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. உன்னை தேடி தான் ஏன் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நீ இப்போ சவுந்தரபாண்டி வீட்டில் தானே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டோன்னு அந்த இடத்துல அதிகாரிங்களாம் சொன்னோன்னே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. என்ன பிடிக்கிறதுக்கு வந்து இங்கே வந்துகிட்டு இருக்காங்களாம். இனிமேட்டு எனக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு பேர குழந்தைங்க, பொண்டாட்டி எல்லாம் ரொம்பவே முக்கியம். அவங்கள நான் பார்க்கணும். நான் வரையா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் எனக்கு ரைட் ஹேண்டா இவன் தான் சனின்னு இருந்தான். இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க. அவன் போனால் போயிட்டு போட்டோம், அதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை. ஏன்னா அவனை வந்து பிடிச்சி விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கேன், உன் பேர் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ அங்கே நிற்கவும் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் பரணி வந்து வீட்டுக்கு வந்து சண்முகத்தை மாசா கூட்டிகிட்டு வரப்ப அண்ணனை கூட்டிகிட்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி ஆர்த்தியோட வந்து வெல்கம் பண்ணுறாங்க நம்ம வீரலட்சுமி அந்த இடத்துல. ரத்னாக்கு எந்த விஷயத்தையும் சொல்லல. இல்லை சொன்னால் வந்து படிப்பு கெட்டு போயிடும். அவள் எத்தனை பேருக்கு வந்து சூப்பராக வந்து கல்வி வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கா. அவள் நல்லாவே அதை செய்யட்டும். வந்ததுக்கப்புறமேட்டு எல்லா உண்மையும் சொல்லிக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சண்முகமும் பரணியும். அப்பாடா நீ உன்னோட புத்திசாலித்தனத்தினால நிச்சயம் வந்து சண்முகத்தை கூட்டிகிட்டு வந்துடுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சண்முகம் வந்து பேசுகிறாங்க. புத்திசாலி மட்டும் இல்லைப்பா, இவர் ரொம்பவே வந்து
வீரமாக வந்து செயல்படுறா. இனிமேட்டு முத்துப்பாண்டியை நினச்சி நம்ம கவலையே பட வேணாம். இதை உங்கள் மருமக வாயாலே கேட்டுக்கங்க. ஆமாம் மாமா, அவங்கள வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியாம்மா, இப்போதாம்மா என் மனசில் வந்து பால வாத்தம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க வைகுண்டம். இனிமேட்டு அந்த பையன் இங்கே வரட்டும், நானே அவனை அடித்து துரத்தி விட்றேங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனே வந்து பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நாங்கள்லாம் வந்து ஒத்துமையாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோன்னு சவுந்தரபாண்டி வந்து அன்று பல்ட்டி அடிக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி பரணியும் சண்முகமும் அல்ட்ராசிட்டி பண்ணுறாங்க. எப்படினாவது சொல்லுங்களேன், நாம்பலாம் ஒன்றா இது நாள் வரைக்கும் எலியும் புனியுமா சண்டை போட்டுட்டு இருந்தோம், இப்போ என்ன ஒன்றுங்கிறீங்க? இல்லை, ஆல்ரெடி சண்முகம் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் வந்து இருக்காங்க. மளிகை கடை இருக்குது, தங்கச்சிங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை வந்து கரை சேர்த்து வைக்கணும். அவ்வளோ பொறுப்பை வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த பொறுப்பையும் வந்து அவங்க தலையில் வந்து வைக்கலாமா? அது அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும்ல. அச்சச்சோ! நம்ம மேலே எம்புட்டு பாசம் என் மாமனாருக்கு. ரொம்ப நன்றி மாமனாரே. பார்த்தீங்களா, நான் சொன்னோன்னே சண்முகம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் என் புருஷன் வந்து இதுக்கெல்லாம் வாபஸ்லாம் வாங்க மாட்டாங்க. நாங்களும் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கலாம் ஒரே குடும்பம் ஐயா. நாங்க வந்து முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பஞ்சாயத்துல நம்ம சௌந்தரபாண்டியனும், முத்துப்பாண்டியனும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து நிர்வாகிங்க வந்து சொல்றாங்க, "ஆமாம்ப்பா, நீங்கலாம் ஒரே குடும்பம். அப்படி இருக்கும்போது சௌந்தரபாண்டியனே அங்க வந்து இருந்துட்டு போட்டுமே. இத்தனை வருஷம் 30 வருஷமா அவர் தான் அந்த இடத்துல வந்து இருக்காங்க. இன்னமும் கன்டின்யூ பண்ணட்டும். வேணும்னா நீங்க வந்து அவங்களுக்கு ஐடியாலாம் குடுக்கலாமே." அவர் சொல்ற ஐடியால நான் அப்படியே வந்து சூப்பரா வந்து செஞ்சர்றேன். ஆல்ரெடி அவர் வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. இப்ப இதுலயும் போட்டி போடணுமா? அவரோட வயசுக்கு எல்லாமே வந்து சிறப்பா தான் செய்வாங்க. அவங்கள பத்தி நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல. இருப்பினும் எதுக்கு? அவங்க ஒரு பதவியில இருந்தா, நான் ஒரு பதவியில இருந்தா, ஊருக்குள்ள வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதுக்காக தான் சொல்றேன். ஆமாப்பா சண்முகம், நீ என்ன சொல்றங்கிற மாரி அந்த இடத்துல கேட்டோனே, என்னங்க விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்கலாம் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இத எங்க குடும்பத்துல வச்சு சமரசமா ஒரு முடிவு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து திருப்பியும் வந்து சொல்றோங்கிற மாரி சௌந்தரபாண்டி வந்து சூப்பரா வந்து சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல. "பாத்தியால்ல உன் அப்பா எப்படியெல்லாம் வந்து மீசையில வந்து மண்ணு ஒட்டலங்கிறாங்க. நிச்சயம் வந்து நம்ம தான் ஜெயிப்போம். அது மட்டும் இல்லாம, அவ்வளோ பஞ்சாயத்து வந்து இழுத்து வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ரூவாலாம் வேற எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் வராங்க. நிச்சயம் வந்து இத நான் சும்மா விடமாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம பரணி. "எங்க அப்பா என்கிட்ட வந்து பேசுவாங்க. பேசும்போது நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பரணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "ஏய், எப்படியும் வந்து குடும்பத்துக்குள்ள வந்து சமரசம் வந்து பண்ற மாரி தான் சிச்சுவேஷன் வந்து ஆயிருக்கு. அதுக்கு முதல்ல வந்து நம்ம பாக்கியத்த வந்து ஏமாத்தணும். பாக்கியத்த ஏமாத்துனா மட்டும் தான் நம்பளால ஜெயிக்க முடியுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க சௌந்தரபாண்டி அந்த இடத்துல. உடனே கேஷுவலா வந்து வீட்ல வந்து பாக்கியம் மட்டும் தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, வாங்க, 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 வாங்கன்னு 10 பேர் இங்க வந்திருக்கீங்களா? 10 பேர் இந்த பக்கம் நில்லுங்க. எனக்கு மாலை போட போறீங்களா? மரியாதை குடுக்க போறீங்களா? சால்வலாம் எதுக்குங்க?" அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிட்டு இருக்காங்க. பாக்கியம் வந்து சுத்தி வந்து பார்க்குறாங்க. யாருமே இல்லையே! உடனே வந்து இந்த விஷயத்தையே வந்து காரணமா வச்சு, பதவி இல்லன்னா இப்படியே ஆயிட்டாருன்னா என்ன பண்றது? சரி, நம்ம சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுவோம்ன்னு சொல்லி, பாக்கியம் வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுற மாரி காட்டி, இந்த எபிசோட் வந்து அருமையா மாஸா வந்து முடிச்சிருந்தாங்க. இந்த தில்லுமுல்லு விவகாரத்த தான் வந்து பரணி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு தான் சௌந்தரபாண்டி கிட்ட இனிமேட்டு இந்த போட்டியில நான் தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.